தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களை, அளவிட முடியாத கிருபையில் நம் மீது பொழிந்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல நம்மை காத்து வழி நடத்துகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்கட்டும். உங்கள் வாழ்வில் வளமே காண அவரே அருள் புரிவாராக. இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலும் அன்னை மரியின் பரிந்துரையோடு இணைந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். வியக்க வைக்கும் விசுவாசம். நம்ம எல்லோருக்கும் விசுவாசம் இருக்கின்றது. அந்த விசுவாசம் வழியாகத்தான் நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கின்றோம், ஆண்டவரை மன்றாடுகின்றோம், ஆண்டவர் அருளை பெற்றுக் கொள்கின்றோம், இறைப்புகழ் பாடுபவர்களாக இருக்கின்றோம். ஆனால் என்னுடைய விசுவாசம் வியக்க வைக்கும் விசுவாசமாக இருக்கின்றதா? சிறிது அலசி பார்ப்போம். இயேசுவின் ரத்த ஜெயம் என்று சொல்ல நம்ம இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கும், என் வாழ்வில் இருக்கிற தடைகளை உடைத்து போடும் என்று சொல்லி முழுமையாக நம்புகின்றோமா? ஒரு சிறு பெண் நம்பினாள். தன்னுடைய தந்தை மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த கதவு நின்று கொண்டு இயேசு ரத்த ஜெயம், இயேசு ரத்த ஜெயம் என்று சொல்லி இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அருட்சகோதரி இதை சொன்னால் உன் வாழ்விற்கின்ற கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லுகின்ற பொழுது முழுமையாக நம்பினாள். மருத்துவர்களை கைவிடப்பட்ட நிலையில அவருடைய அற்புதமான வல்லமை அவருடைய தந்தை உடலிலே பாய்ந்தது. அவர் தந்தையை மீண்டும் பெற்றுக்கொண்டார். இது வாழ்க்கை அனுபவம். இதோ இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நூற்றுதனுடைய விசுவாசம் இயேசுவையே வியக்க வைக்கின்றது. நம்பிக்கை என்பது என்ன? நாம் எதிர்பார்த்திருப்பது கிடைக்கும் என்கின்ற ஐயமற்ற நிலை, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய சந்தேகம் இல்லாத நிலை. எனில் இந்த விசுவாசத்தின் வழியாகத்தான் நாம் கடவுளை அணுகி வர முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் இருக்கின்றார், அந்த கடவுள் நான் கேட்பதையெல்லாம் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நம்ப வேண்டும். நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய். யோவான் புத்தகம் 11:40. ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிற பொழுது இயேசு கேட்டார், இதை செய்ய முடியும் என்று சொல்லி நம்புகின்றாயே என்று சொல்லி. நம்புகிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அங்கே அற்புதத்தை, விடுதலையை கொடுத்தார். நம்முடைய வாழ்விலும் இயேசு இந்த வியக்க வைக்கும் விசுவாசத்தை எதிர்பார்க்கின்றார். நாம் விசுவாசிகள் இல்லை என்று சொல்ல முடியாது. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் மேலோட்டமான விசுவாசமாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது, ஆளப்பட்ட விசுவாசமாக இல்லை. நூற்று தலைவன் இயேசுவை தேடி வருகின்ற பொழுது இந்த ஆழமான உறுதியான விசுவாசத்தோடு வந்தான். நான் இயேசுவை தேடி செல்கின்றேன், அந்த இயேசு என் மகனுக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி. அந்த எதிர்பார்ப்பு வீண் போய்விடவில்லை. காரணம், அவன் நூற்று தலைவனாக இருந்தாலும், ரோமையிலே உயர் பதவியிலே அவன் வகித்துக் கொண்டிருந்தாலும் இயேசுவை தேடி வருகின்றான், இயேசுவின் பாதத்திலே பணிகின்றான், நம்பிக்கையோடு அவரை நோக்கி கேட்கின்றான். இயேசு நான் வந்து தொட்டு அவனை சுகப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆண்டவரே, என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். என் வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், நான் சொல்வதெல்லாம் கடைபிடிப்பதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்திற்கு வார்த்தையை மனூர்வான் தெய்வமாக நீர் வருவதற்கு தகுதியற்றவன். எவ்வளவு தாழ்ச்சி பாருங்கள். தாழ்ச்சி மட்டுமல்ல, அதோடு கூட நம்பிக்கையும் இருந்தது. சிராக் புத்தகம் 35 நாம் படிப்பதை போல தாழ்ச்சி மிகுந்த பணிவுள்ள ஜெபம் முகில்களை தாண்டி செல்லும் வார்த்தையின் பிரகாரம் இதோ இயேசு இதயத்தை கடந்து போகின்றது. இந்த நூற்று தலைவனுடைய ஜெபமானது. நம்பினான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர், இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்க சொல்லுங்க போதும். உன்னுடைய வார்த்தை அந்த உலகத்தை படைத்தீர். திருப்பாடல் 107:20 சொல்லப்பட்ட ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக நூற்று தலைவன் கேட்கின்றான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன், என் மகன் சுகம் பெற்றுக் கொள்வார். அற்புதம் நடந்தது. வியந்த இயேசு அவன் விரும்பியபடியே அவருக்கு அந்த ஆசீரை கொடுத்தார். அன்பு சொந்தங்களே,
ஆழமான விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் நம் வாழ்விலே இருக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் 11 படிக்கின்ற பொழுது 7 எழுந்திருக்கிற வசனங்களில் விசுவாச சாட்சிகள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு, அப்படி தொடர்ந்து பட்டியல் போய்கொண்டே இருக்கின்றது. யாரெல்லாம் தன் வாழ்விலே எல்லாம் முடிந்ததன் நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது கூட ஆண்டவர் இறுக பற்றிக் கொண்டார்களோ, ஆண்டவரை நம்பிக்கை வைத்தார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கண்டு கொண்டது. தீயின் நடுவிலே, வாளின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, எல்லா இடர்கள் மத்தியிலே கருடைய வல்லமையான தொடுதலை உணர்ந்தவர்களாக இருக்கின்றனர். இந்த நாளிலும் கூட அத்தகைய அருள்வரத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை எனக்கு கொடு. அந்த குழந்தைக்கு இருந்த விசுவாசம் இயேசு ரத்த ஜெயம் என்று சொல்லி இடைவிடாமல் ஜெபித்து தன் தந்தைக்கு மீண்டும் ஆசிரியர் விற்றுக்கொண்ட ஆழமான விசுவாசம் என்னுடைய அன்றாட வாழ்விலே நான் கடந்து போகிற துன்பங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே உம்மை பற்றிக்கொள்ள, உம்மை சிக்கன பிடித்துக் கொள்ள, என் வாழ்வின் நிலைகளை நிறைவாக பெறும் வரை உம்மை விட்டு விலகாமல் இருக்க, என் கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி உம்மை ஏற்றுக்கொள்ள, அதோடு கூட உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இறை வார்த்தையை விசுவாசத்தோடு ஊன்றி படிக்கின்ற அந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்ற அந்த உறுதியான நம்பிக்கையிலே அந்த வார்த்தையின் வழியில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும் என்று சொல்லி கேட்போம். அன்று 100 தலைவனுடைய மகனுக்கு தன் வார்த்தையால் சுகம் கொடுத்த ஆண்டவர், காய்ச்சலாய் கிடந்த ராயப்பருடைய மாமியாருக்கு தொட்டு சுகம் கொடுத்த ஆண்டவர், இதோ இன்று நடக்கிற கல்வாரி வழியில வார்த்தை வழிவிலே நம்மை தேடி வருகின்றார். நமக்கு ஆறுதல் கொடுக்க, நம் தேவைகளை நிறைவேற்ற அதே கடவுள் நற்கரனின் பிரசன்னத்திலே நம்மை தொட வருகின்றார். வார்த்தையை ஏற்று நம்பிக்கையோடு இயேசுவை உள்ளத்திலே வாங்கி அவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்வோம். இயேசு தருகின்ற நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.